நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து வீடியோக்கள் மூலமாக 234 தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவதற்கான ஜாதக ரீதியான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகின்ற மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். இதை ஆஃப் பண்ணிடுறோம். நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 தொகுதி. ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம். அதில் திருச்செங்கோட்டில் ஈஸ்வரன் ஒரு கட்சியினுடைய தலைவர் நிற்கிறதுனால அதை விஐபி தொகுதியை கன்சிடர் பண்ணிட்டு அதை தவிர மீதி 5 தொகுதியை நம்ம பார்க்க போயிருக்கோம். நாம் எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களுடைய ஜாதகம். அதே மாதிரி அதே தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர்கள் இவங்க 2 பேர் ஜாதகத்தில் யார் ஜாதகம் நன்றாக இருக்கிறதோ தேர்தல் நேரத்தில் 2024 ஏப்ரல் மே மாசத்துல யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் நம்ம கொடுத்துருக்கு. அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இந்த 6 தொகுதியில ஜெயிக்கிறதா, நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கிறதானா ஜெயிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களுடைய ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணோம்னா நிறைய ஒர்க்லோடு வரும். அவ்வளோ 234 தொகுதி இன்ட்டு 4 போட்டா கிட்டத்தட்ட 1000 ஜாதகம் கிட்ட வரும். அவ்வளோ ஒர்க்லோடு பண்ண முடியாதுன்றதுனால திமுக மற்றும் அதிமுக கூட்டணி ஜாதகத்தை மட்டும் வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற கட்சிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் எங்கேயாவது ஒன்று ஜெயிச்சா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த தொகுதியில் என்னுடைய கணிப்பு தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல்ல நாம் பார்க்க போகின்ற தொகுதி ராசிபுரம். ராசிபுரம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இப்ப சிட்டிங் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மதிவேந்தன் போன வருஷம் நான் அவர் ஜெயிப்பாருன்னு சொன்னேன். அதே மாதிரி ஜெயிச்சாரு. ஏற்காட்டில் நான் எதர்ச்சியா சந்திச்ச குடும்பத்தோட நான் போயிருந்தப்ப அவர் வந்திருந்தார். சுற்றுலாத்துறை அமைச்சர்ன்ற முறையில கோடை விழாவுக்கு வந்திருக்கும் போது என்னை பார்த்து, தம்பி நீ ஒழுங்கமா கரெக்டா சொன்ன, நிறைய கருத்து கணிப்புலாம் வந்து எதிராக வரும் பொழுது நீ சொன்னது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப நன்றிப்பான்னு கை கொடுத்து கட்டி அனுப்பிச்சார். ஸோ அதை நினைவு கூடுறேன். அதே மாதிரி அவருடைய PA மோத்திலால் வந்து நம்மகிட்ட தான் ஜோசியம் பார்ப்பாரு. அருணண்ணா ஒருத்தர் கூட இருப்பார், அருணண்ணா. ஸோ அவர் வந்து டாக்டர் மதிவேந்தன், மருத்துவர் மதிவேந்தன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ST பிரேம்குமார், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அக்கா சசிகலா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அவரும் நம்ம வாடிக்கையாளர் தான். முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர் திரு மதிப்பிற்குரிய ஐயா தனபால் அவர்களுடைய இளவல், அவருடைய பையன், அவரு என்கிட்ட ஜோசியம் பார்ப்பார். ஸோ அவருடைய ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகம் என்கிட்ட இருக்கு. பட் நான் அதை வந்து போட்டி வந்து இவங்க 2 பேர்ல எடுத்ததுனால அதை நான் கன்சிடர் பண்ணல. ஸோ இதுல நம்ம வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி வேட்பாளரான மதிவேந்தன் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நிற்கும் பொழுது இதுல மதிவேந்தனோட ஒரிஜினல் ஜாதகம் இருக்கு, மோத்திலால் கொடுத்தாப்புல. STP பிரேம்குமார் ஜாதகம் கிடைக்கல. இதன் காரணமாக அவருடைய எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல அவர் வந்து பத்திர பிரமாணம் அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது ஓட்டர் ஐடி கொடுத்திருக்கார். அதுல இருக்க டேட் ஆஃப் பர்த் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திரு பிரேம்குமார் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு சபாநாயகர், முன்னாள் துணை சபாநாயகர் மதிப்பிற்குரிய ஐயா. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு முறை அவர் கூட போட்டோ எடுத்துக்கிட்டேன். எங்கன்னா ஒரு 2016 சட்டப்பேரவை எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஓட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நாங்க ராசிபுரம் அங்க வந்து செவர்லெட் கம்பெனியில ஒர்க் பண்ணும் பொழுது அங்க ஒரு ஒர்க் போயிட்டு இருந்தது. அங்க நான் அந்த ஷோ இதுக்காக ஒர்க் பண்ணும்போது அங்க இருந்து நான் அவரை பார்த்தேன், VP துரைசாமி. ஸோ அவர் வந்து அந்த தொகுதியில நிற்கிறாரு. அந்த தொகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சன் தான் நிற்கிறார். ஸோ அவருடைய டேட் ஆஃப் பர்த்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஸோ அந்த தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா இவருடைய ஜாதகத்துல சனி, புதன், சுக்கிரன், ராகு பலமா இருக்கு. பிரேம்குமார் அண்ணன் ஜாதகம் VP துரைசாமி அவர்களுடைய ஜாதகம், அவருடைய சன்னோட ஜாதகத்துல பார்க்கும் பொழுது சனி மட்டும் தான் பலமா இருக்கு. இவருக்கு 3 கிரகம் பலமா இருக்கு. அதன் காரணமாக கோச்சாரமும் இவருக்கு பலமா இருக்கு, இவருக்கும் பலமா தான் இருக்கு. பட் தசா புத்தியில இவருக்கு கொஞ்சம் பலம் அதிகமா இருக்குன்ற நான் நம்புறதுனால குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதிகளில்
வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த திரு மதிவேந்தன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு. போன முறை நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன், இந்த முறை நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்றேன். ஒருவேளை மே 4ஆம் தேதி நீங்களே ஜெயிச்சீங்க அப்படின்னா நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்கன்னு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நான் சொல்றேன். நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் தொகுதியை டெவலப் பண்ணி விடுங்க. அடுத்த தொகுதிக்கு போவோம். அடுத்ததா நாம் பார்க்க இருக்கின்ற சட்டப்பேரவை தொகுதி சேந்தமங்கலம். சேந்தமங்கலத்துல தான் கொல்லிமலை இருக்கு. சேந்தமங்கலம் தொகுதியில தான் கொல்லிமலை இருக்கு. சேந்தமங்கலம் தனி தொகுதி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பூ மலர் அங்க நிக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சி சந்திரசேகர் அவர்கள் நிற்கிறாங்க. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சந்திரசேகர், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பொன்னுச்சாமி அண்ணன், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொன் சந்திரசேகர் அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ இவங்க வந்து முன்னாள் அமைச்சர் பொன்னுசாமி அவருடைய பொண்ணுதான் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏவா இருந்தவர் திரு பொன்னுமணி அவருடைய பொண்ணு, சாரி முன்னாள் அமைச்சர் பொன்னுச்சாமி அவருடைய மகள் தான் அவர். ஸோ அவர் வந்து பூமலர் சந்திரசேகர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிற்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்களுடைய 2 பேருடைய ஜாதகமும் எனக்கு கிடைக்கல. பூமலர் அவங்க ஜாதகமும் எனக்கு கிடைக்கல, சந்திரசேகர் அவங்களுடைய ஜாதகமும் எனக்கு கிடைக்கல. அதன் காரணமாக டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் என்னால் கணிக்க முடியல. ஸோ அவங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல கொடுத்த ஓட்டர் ஐடி ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது பூமலர் அவங்க ஜாதகத்துல சூரியன் சனி புதன் பலமா இருக்கிறது. சந்திரசேகர் சார் ஜாதகப்படி பார்க்கும் பொழுது சனியும் சுக்கரனும் ராகு கேது 4 கிரகம் பலமா இருக்கு. கோச்சாரம் இவரை விட பூமலரை விட சந்திரசேகர் சார் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஸோ அவங்க கொல்லிமலை இருக்கு, கொல்லிமலை மலைப்பிரதேசம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட அம்சம். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில சேந்தமங்கலம் தொகுதியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு சி சந்திரசேகர் அவர் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற ஜோதிட கணிப்பு. ஒருவேளை அவர் அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற தொகுதி நாமக்கல். நாமக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ராணி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஸ்ரீதேவி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பிரவீன் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக TS திலீப் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு 2 பேருடைய ஜாதகமும் எங்களுக்கு கிடைக்கல. விக்கிபீடியாலையும் அவங்க 2 பேரும் பெரிய அளவுல இது வரைக்கும் டெவலப் ஆகல அப்படின்றதுனால விக்கிபீடியால இவங்களை பத்தி எதுவும் இல்லை. அதனால ராணி அவர்களுடைய ஜாதகமும் ஸ்ரீதேவி மோகன் அவங்களுடைய ஜாதகத்தையும் நம்ம ரிசர்ச் பண்ணதுல எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல அவங்க கொடுத்த டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் திரு ராணி அவர்களுடைய ஜாதகம் 3 கிரகங்கள் பலமா இருக்கு. சனி புதன் சுக்கிரன். அவங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் 3 கிரகங்கள் பலமா இருக்கு. இதன் கோச்சாரத்துல பார்க்கும் பொழுது ராணி அவங்க ஜாதகம் கொஞ்சம் பலமா இருக்குது. இவங்க ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா திரு ஸ்ரீதேவி மோகனோட ஜாதகம் பார்க்கும் பொழுது கோச்சாரத்துல குரு பலம் கம்மியா இருக்கு. இதன் காரணமாக நூலிலையில் 2000 - 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திரு ராணி அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற ஜோதிட கணிப்பு. ஒருவேளை அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அட்வான்ஸா தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா மே 4ஆம் தேதி உண்மையிலேயே அவங்க ஜெயிச்சாங்கன்னா நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம வாழ்த்து சொல்றதுல சந்தோஷம். அடுத்த தொகுதி பரமத்தி வேலூர் ஃபேமஸ் வாத்துக்கறி. அந்த பக்கம் நம்ம மகேந்திரா ஃபேன்ஸ் போறப்பெல்லாம் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ அங்கே வந்து யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு KS மூர்த்தி அவர்கள் நிற்கிறாங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிட்டிங் MLA திரு சேகர் அவர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அரவிந்த் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நந்தகுமார் அவர்களும் நிற்கிறாங்க. ஸோ இதுல 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த்துமே நமக்கு கிடைக்கல. அதனால KS மூர்த்தி அண்ணாவோட ஜாதகமும் S சேகர் அவங்க ஜாதகமும் அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல
வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவங்களுடைய ஓட்டர் ஐடியில கொடுத்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பார்க்கும் பொழுது இவரோட ஜாதகத்துல சனி சந்திரன் செவ்வாய் சனி சந்திரன் புதன், இவங்க ஜாதகத்துல ராகு கேது சுக்கிரன் 3 கிரகம் பலமா இருந்தாலும் சிட்டிங் எம்எல்ஏவான சேகருக்கு இப்ப நடக்கிற தசா புத்தி சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும் கோச்சாரத்துல 6ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் குரு பகவான் கோச்சார குரு பகவான் மிதனத்துல இருந்து பார்க்கறதுனாலையும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு எஸ் சேகர் அவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை இந்த கணிப்பு உண்மையாகும் பட்சத்தில் மே 4ஆம் தேதி நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தொகுதியை அப்படி ஜெயிக்கும் பட்சத்தில் டெவலப் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகின்றது குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதி. ஸோ இந்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ அவங்க சன் பேர் தரணி, அவரு நம்மகிட்ட ஜாதகம் பார்ப்பாரு. அவர் மூலியமா தங்கமணி அண்ணாவோட ஒரிஜினல் ஜாதகம் என்கிட்ட இருக்கு. ரெண்டாவது நம்ம முகுந்தன் முரளி அண்ணனுக்கு ரொம்ப தங்கமணி அண்ணன் பழக்கம். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எஸ் பாலா அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சரும் சிட்டிங் எம்எல்ஏவுமான அண்ணன் தங்கமணி அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக யுவராணி அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜயலட்சுமி அவர்களுக்கும் போட்டிடுறாங்க. ஸோ இவருடைய ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகம் இருக்கு. திரு பாலண்ணாவோட ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகம் இல்லை. அதனால அவரோட அண்ணனோட தங்கமணி அண்ணன் ஜாதகம் என்கிட்ட ஒரிஜினல் இருக்கு. பார்த்துட்டேன், டைம் ரொம்ப நல்லா இருக்கு. பாலண்ணாவோட ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகம் என்கிட்ட இல்லை. அதன் காரணமா அவருடைய எலெக்ஷன் கமிஷன்ல அவருடைய அஃபிடவிட் தாக்கல் பண்ண ஓட்டர் ஐடியில இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் எடுத்து செக் பண்ணும் பொழுது அவரோட ஜாதகம் நல்ல பலம் தான். ஸோ வந்து ஒரு ரியல் எஸ்டேட்லாம் பெரிய செவ்வாய் பலமா இருக்கு, பெரிய பிசினஸ் மேன், நல்ல ஒரு ஜாதக அமைப்பு. ஆனா எலெக்ஷன்ல இப்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும் பொழுது 2 பேர் ஜாதகத்தோட கோச்சாரத்திலையும் பலமா இருக்கு, தசாபுத்திலையும் பலமா இருக்கிறதுனால குறைந்த நல்ல வாக்கு வித்தியாசத்திலேயே திரு குமாரபாளையம் சட்டப்பேரவை உறுப்பினராக மீண்டும் ஒரு முறை தங்கமணி அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணா வாழ்த்துக்கள்ல மீண்டும் ஒரு முறை ஜெயிக்க போறீங்க. தொகுதி இன்னும் டெவலப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த தொகுதி திருச்செங்கோடு தொகுதி. நம்ம இதுல வந்து ராசிபுரம் திமுகவுக்கும் சேந்தமங்கலம் அதிமுகவுக்கும் பரமத்தி வேலூர் அதிமுகவுக்கும் குமாரபாளையம் அதிமுகவுக்கும் மொத்தமுள்ள 6 தொகுதிகள்ல 4 தொகுதி அதிமுக, ராசிபுரம் மட்டும் திமுக. திருச்செங்கோடு வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் நிற்கிறதுனால அது விஐபி தொகுதியா தனி வீடியோல வரும், அதுல போய் பார்த்துக்கோங்க. விஐபி தொகுதின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல வந்து ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவருங்கும் போது அவருக்கு நம்ம அந்த உரிய மரியாதை கொடுக்கறதுனால போட்டிருக்கோம். ஸோ நேரிலே இந்த வீடியோவை நான் மறுபடியும் சொல்றதுதான், தமிழக வெற்றி கழகத்துக்காரங்களோ நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ என் மீது கோவப்பட வேண்டாம். நான் வந்து உங்களை போட்டியில சேர்க்காம இல்லை. உங்களுடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த இடைப்பட்ட ஒரு குறுகிய காலத்துல ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 29க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்ல 1000 ஜாதகம் பார்க்கறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏப்ரல் 6ஆம் தேதி தான் நீங்க வேட்புமனு அஃபிடவிட் தாக்கல் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி எடுக்கவே எனக்கு ஏப்ரல் 10-15 ஆயிடுச்சு. ஸோ ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் தான் இருக்கு, 14 நாள் தான் இருக்கு. 14 நாள் அவ்வளவு எஃபோர்ட் போட முடியாதுன்றதான் நான் சேர்த்திக்கல. கண்டிப்பா நீங்க இதுல யாராவது ஒருத்தங்க 2-3 பேர் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, அப்படி ஜெயிச்சா அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் வந்து திமுக அதிமுக மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எதுவும் தவறா எடுத்துக்காதீங்க. தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு 2031 விஜய் அவர்கள் முதலமைச்சரா எதிர்கட்சி தலைவரா அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய அனுமானத்துல ஜோதிட ரீதியான ஒரு கணிப்பு நான் வீடியோ போடுறேன், அதை பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து குரு பயிற்சி சனி பயிற்சிலாம் வரப்போகுது. நன்றி, வணக்கம்.